ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ அப்பப்போ கொஞ்சம் பிரேக்காக இருக்குது, ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியல, ரொம்ப சிக்காக இருக்குது. அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு படிக்க முடியல, ரெகுலராக போஸ்ட் பண்ணவும் முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆப்டிடியூட் எடுத்து. ஸோ அதான் ஆப்டிடியூட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 7 to 8 டாபிக்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி நோட் மேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அகெயின் அதையே வந்துட்டு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு குட்டி குட்டி இதுவெல்லாம் இருக்கும், குட்டி குட்டி ஃபார்முலாஸ் இருக்கும், சின்ன விஷயமாக தான் இருக்கும். பட் அதை போய் நம்ம எக்ஸாம்ஸில் வந்து தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ அகெயின் அந்த சின்ன விஷயத்தை வந்துட்டு நம்ம அகெயின் அண்ட் அகெயின் பார்க்க நம்மளுக்கு வந்துட்டு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஒரு டாபிக்னு எடுக்கும்போதே அதுலேயே வந்து நிறைய டைப் இருக்கும். போர்ட்மார்க் ரூல்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு அந்த மாதிரி, அதுக்கப்புறமா A² B² ஃபார்முலாஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணி வந்துட்டு சம்ஸ் வர மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதிலே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லா டைப்ஸையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஒரே டாபிக் கீழே நம்ம வந்துட்டு நோட் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் போகிற டைமில் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மெஷர்மெண்ட் எதுனாலுமே சரி எல்லாமே வந்துட்டு மைண்டில் வந்துட்டு ஓட்டி பாருங்கள். மைண்டில் வந்துட்டு எத்தனை டைப் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அதில் சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஓகே இதில் இந்த இடத்துல அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்துட்டு எந்த அளவுக்கு அடிக்கடி வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு உங்கள் மைண்டில் வந்துட்டு யோசித்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த விஷயத்தில். ஸோ அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபார்முலாஸ் இப்போ வந்துட்டு போர்ட்மார்க் ரூல்ஸ் அதை தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சின்னதாக தெரியும், ஆனால் பட் அங்கே போய் நம்ம வந்து ஒரு பதட்டத்தில் வந்துட்டு போடும்போது அதை மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நிறைய தப்பு பண்ணுவோம். ஸோ அந்த தப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ரிப்பீட் பண்ணாமல் நம்ம பார்த்துப்போம். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் என்னென்னா என்னால் ஆல்ரெடி போட்டு பார்த்த சம்ஸ் வந்து ஒன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் சிம்பிளிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 டைப்ஸ் கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்ஸ் பார்க்கணும். ஏன்னா 2-3 months கிட்டே ஆகிடுச்சு நான் ஒரு பிரேக் எடுத்து. அதனால் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு இல்லைனா நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம், அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்தையும் எடுத்து ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம். எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரம் 1 hour உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ பாருங்கள். 5 sums ஒரு 10 sums இவ்வளோ தான் பார்க்கணுன்ட்டு இல்லை. உங்களால் ஒரு 5 sum தான் ஒரு நாளைக்கு பார்க்க முடியுது அப்படின்னா கூட பரவாயில்ல, அதுவே போதும். சின்னதாக மூவ் பண்ணாலும் மூமெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. ஸோ அதனால் அடிக்கடி வந்துட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 2 சப்ஜெக்ட் அப்படின்றது தான் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது. அதனால நான் ஆப்டிடியூடும் நியூஸ் பேப்பரும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆப்டிடியூடு வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால வந்துட்டு அதுவே எனக்கு 1 hour ஆகிடுச்சு. ஸோ அகெயின் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குதோ, தமிழ் இந்தோ ஆர் இங்கிலீஷ் இந்தோ என்ன கிடைக்குதோ அதை நான் பார்த்துப்பேன். ஜஸ்ட் வந்துட்டு ஒன்ஸ் எல்லாத்தையும் ஒரு டாபிக் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு எடுத்துப்பேன். எனக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக வந்துட்டு டெய்லி வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது அது வந்து இப்போ எக்ஸாம் ஓரியன்டாக வந்துட்டு முக்கியமான இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சிலது இம்பார்ட்டன்ட் நினைப்போம், பட் அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. சிலது இம்பார்ட்டனே இல்லைன்னு நினைப்போம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு எதுன்னு கரெக்டாக பண்ண தெரியல அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் ஏதாவது வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வைஸ் கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஆனால்
நம்மளும் நம்ம சைட்லேருந்து ஒரு வாட்டி நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிக்கணும். அதை விடக்கூடாது. யூடியூப் சேனல் மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு ரீடிங் வந்துட்டு இது வந்துட்டு கொண்டுட்டு வரணும். அதுக்காக அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நாளை பின்ன எது வந்துட்டு கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் எப்பயுமே நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு ஒரு யூடியூப் சேனலோடது வந்து பாருங்கள். நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாம்க்கு ஓரியன்டாக கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். நீங்களும் பாருங்கள்.